இங்க நம்ம பாண்டா பேபி பாண்டாவா இருக்கும்போது இவனோட அப்பாவான மிஸ்டர் பீனுக்கு முறையா பார்த்த தருணம் இது. இவரும் காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வரும்போது அப்ப இவன் ரோட்டு ஓரத்துல அனாதையாவும் ரொம்ப பசியிலையும் இருந்திருப்பான். சோ இவன் பாக்குறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாவும் இவனுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்மளே இவனை வளர்க்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு இவரு தான் இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவனுக்கு போன்னு சொல்லிட்டு பேரும் வச்சுட்டு இவனை நல்லா குளிப்பாட்டிட்டு இவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இவனும் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் திரும்ப இவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இவன் சாப்பிட்டான். அகைன் இவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். சோ இப்படியே இவனோட சைல்ட்ஹுட் வந்துட்டு போக இப்ப நம்ம பாண்டா வந்துட்டு நல்ல பெரிய பையனா வளர்ந்துட்டான். இவனுக்கும் ரொம்ப நாளா ஆசை ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னா இவனுக்கு குன்ஃபு கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. சோ அதனாலேயே இவனோட ஊர்ல ஒரு சவுலின் டெம்பிள் ஒன்னு இருக்கு. சோ அங்க போயிட்டு எப்படியாவது நம்ம குன்ஃபு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சோ இப்படி இருக்க அந்த சவுலின் டெம்பிள்ல ஃபியூரிஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருக்காங்க. இவங்க 5 பேர் தான் இந்த குன்ஃபு கலையில நல்லா கற்று தேர்ந்தவங்க. சோ இவங்களை பார்த்துட்டு இவங்கள மாதிரியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பாண்டாக்கு ஆசை. சோ இப்படி இருக்க ஒரு நாள் அந்த சவுலின் டெம்பிள்ல யார் அடுத்த டிராகன் வாரியர் அப்படிங்கறத சூஸ் பண்ண போறாங்க. சோ அவங்கள சூஸ் பண்றதுக்காக அந்த சவுலின் டெம்பிள்ல மூத்த மாஸ்டரா இருக்கிற மாஸ்டர் ஓகுவே அப்படிங்கிறவர் தான் இவங்க 5 பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ண போறாரு. சோ அதை பாக்குறதுக்காகவே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அன்னைக்கு அந்த சவுலின் டெம்பிள்ல கேதர் ஆயிருக்க இங்க நம்ம பாண்டாவும் கியூரியஸோட அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த சவுலின் டெம்பிள்குள்ள போனா அந்த சவுலின் டெம்பிள் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. உள்ள போக முடியல. இவனும் உள்ள போய் அதை பாக்குறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்றான். மரத்து மேல ஏறி உள்ள போலான்னு பாக்குறான். ஆனா இவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எதுவுமே ஒர்க் ஆகல. சோ அப்பதான் இவன் அங்க இருக்கிற பட்டாசு எல்லாம் பாக்குறான். சோ அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு நல்ல ஐடியா ஒண்ணு வருது. சோ என்ன பண்றானா இந்த பட்டாசு எல்லாத்தையும் ஒரு சேர்ல கட்டிட்டு அப்படியே இதுல உட்காந்துட்டு ஜோயின்னு பறந்து அந்த சவுலின் டெம்பிள்குள்ள போயிடலான்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அப்போ கரெக்டா அவனோட அப்பா வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தவரு டே போ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் சூப்பு கடையில தேடிட்டு இருந்தா இங்க என்னடா ஸ்டூல்ல பட்டாசெல்லாம் வச்சு வெடிச்சிட்டு இருக்க, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ஆனா நம்ம போ வந்துட்டு இங்க பாருப்பா நீ இன்னைக்கு எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். யார் அந்த அடுத்த டிராகன் வாரியர் அப்படிங்கறத சூஸ் பண்ண போறாங்க. சோ அதை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அவர் சொல்றது எதையுமே கேட்காம இவன் அந்த பட்டாசை கொளுத்தி அப்படியே ஜோயின்னு ஏர்ல பறந்துட அதே நேரம் உள்ள மாஸ்டர் ஓகுவே வந்துட்டு இவங்க 5 பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ணலான்னு போகும்போது அப்போ சேம் டைம் மேல பறந்து போன நம்ம பாண்டா ஜோயின்னு வந்துட்டு இவங்க மத்தியிலேயே வந்து பொதால்னு உழுவுறான். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா மாஸ்டர் ஓகுவே வந்துட்டு இவனை கை காட்டுறாரு. இதை பார்த்துட்டு ஒன்னும் புரியாம அங்க இருக்கிற டைகர் வந்துட்டு மாஸ்டர் நீங்க ஆளை மாத்தி கை காட்டுறீங்க, நீங்க என்ன தானே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லமா உன்னை காட்டல தோ இங்க இருக்கானே இவனை தான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் மாஸ்டர் இவன் யாருன்னே தெரியாது, இவனை எதுக்கு கை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ மாஸ்டர் வந்துட்டு இல்ல நான் சரியா தான் கை காட்டுறேன், இவன் தான் அடுத்த டிராகன் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டு எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. சோ இப்படி இவங்க எல்லாருமே ஷாக்ல இருக்கும்போது அப்போ அங்க மாஸ்டர் ஓகுவேக்கு கீழே மாஸ்டர் சீஃப்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாஸ்டர் இருப்பாரு. அவர் இதை கேட்டதும் ஷாக் ஆகி நேரா இந்த ஆளுகிட்ட வந்து மாஸ்டர் என்ன பண்றீங்க, அவன் யாருன்னே தெரியாது, அவனை எதுக்கு கை காட்டுறீங்க, அவனை பாருங்க அவன் பாக்குறதுக்கு நல்லா கேரியர் மாதிரி இருக்கிறான், அவன் எப்படி அடுத்த வாரியர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆனா அந்த மாஸ்டர் ஓகுவே வந்துட்டு ரொம்பவே காமா இங்க பாருங்க நான் ஒன்னும் தப்பா கை காட்டல, இது ஆல்ரெடி விதியில எழுதப்பட்டது, இதை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து போயிட. சோ இப்படிதான் நம்ம பாண்டா வந்துட்டு டிராகன் வாரியர் ஆனான்.